கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உங்கள்கிட்ட உபதேசம் வாங்கும்போது கல்யாணம் ஆக வந்தேன், இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட உபதேசம் ஆகும்போது நான் வந்து புல்தாட்சி இல்லாமல் இருந்தேன், இப்போ புல்தாட்சி ஆகிட்டேன். உங்கள்கிட்ட உபதேசம் வாங்கும்போது தலைமுடி இருந்தது, இப்போ உபதேசம் வாங்கினேன் தலைமுடி இல்லாமல் போயிடுச்சு. கரெக்ட் தானே? உபதேசம் வாங்கலாம் முடின்னா இருக்கான். உபதேசம் வாங்கலாம் முடி எப்படி இருக்கான், அப்படியே இருந்திருக்கு தானே. இன்னொரு விஷயம், அவருக்கு உபதேசம் கொடுத்து ஏன் முடி வெள்ளை ஆயிடுச்சு. நான் உபதேசம் கொடுக்கும்போது கருப்பாக இருந்தது ஆரம்பிக்கும் போது. இந்த 2006 பார்த்தீங்கன்னா இந்த குடில் கடத்து முடி நல்லா கரையேன்னு வச்சுருந்தேன். இந்த உங்களுக்கெல்லாம் உபதேசம் கொடுத்த மாதிரி முடி என்ன ஆயிடுச்சே, கருப்புலாம் போயிடுச்சு. 1-2 முடி இருக்குது கருப்பு, பெப்பராக இருந்தது கூட போயிடுச்சு. இந்த பெப்பர் அண்ட் சால்ட்டுன்னுவாங்கல்ல, அப்படி கூட இருந்தது. அப்படி இல்லாமல் தூய வெள்ளையாக மாறினே வருது. ஆனால் உபதேசம் கொடுக்கக்கூடாது பொழுது, குத்த வெள்ளையாயிடுமோ சொல்லி அடிப்பான அடி, அடிச்சான் என்ன நெத்தி அடிதான அடி. உங்கள்கிட்ட உபதேசம் வாங்கினா நான் செத்துட்டேன்னு பேய் வந்து கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? நான் அன்மா உபதேசம் வாங்கினா சாக மாட்டீங்க, சமாதி சாதிப்பீங்கன்னு நான் சொன்னது உண்மை தான். உபதேசம் வாங்கினாவா பண்ணாவா? நான் உபதேசம் வாங்கிட்டேன். ஒன்றும் இல்லை, நான் வந்து ரயில்வேல வேலை செஞ்சேன், ஐசிஎஃப். 3 பேர் கட்டிங் போட்டானுங்க. இப்போ வீரன் சாராயம், அப்போ ஏதோ சாராயம், அப்போ கவர்மெண்ட் சாராயம் தான். குடிச்சிட்டு போய் ட்ரெயின் முன்னாடி போய் நின்றுனானுங்க. நாங்கள் தான் செஞ்சோம். செத்துட்டானுங்க. ட்ரெயின் யார் தான் செஞ்சாங்களா? 3 பேர் போய் 2 பேர் செத்துட்டானுங்கயா. ஒருத்தன் வந்து சொல்லுங்கிறான் என்னன்ட்டு, ட்ரெயின் நாங்கள் தான் செஞ்சோன்னு சொன்னா கூட கேட்கல, வந்து அடிச்சிடுச்சு. இல்லை ஞாபகத்துக்கு வருது. ஒரு 15 வருஷமா பிஎன்சி மில்லில் வேலை செய்கிற ஒரு புத்துக்கு பாம்புக்கு தண்ணி ஊற்றி பால் ஊற்றி இருந்துக்கிறாரு 15 வருஷமா. இன்னும் ஒரு 4-5 நாள் ரிட்டையர்டாக போகிறாரு. கொத்தி செத்துட்டார். பிஎன்சி மில்லு இப்போ இல்லை கம்பெனி. உண்மையிலே நடந்த கதை. எங்கள் தாத்தா சொல்லுவார், அப்போ பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்தாலும் என்ன பண்ணுறான் இதை. என்கிட்ட உபதேசம் வாங்கினீங்கன்னா முடி இருக்கும், உபதேசம் வாங்கின உடனே கொட்டுரும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. சொல்லணும், உபதேசம் வாங்காதீங்க. ஏன்? அப்பவும் வருவான். ஏன் இந்த போய் உபதேசம் வாங்கினா பார்பர் ஷாப்புக்கு போக வேண்டிய வேலை இல்லை. என்ன இல்லை, சீனா மாங்கா மாறிடலாம். அவன் முடியெல்லாம் பிடிங்கி இருந்துக்கிறான் ஒருத்தன். அதை விட போனால் அதுவே என்ன ஆகிடா, இது நல்ல வேலையாகுது, மொட்டை அடிக்க மாட்டார் போல, உபதேசம் வாங்கினா என்ன ஆகிடா. கேள்வி நல்லா இருக்குது இல்லை, நல்லா இல்லையா? கரெக்டாக இல்லையா? உபதேசம் வாங்கிட்டு போய் முடி கொட்டுக்குது, என்ன பண்ணுறது? நான் எரும மாட்டேன். என்ன இது எருமாட்டேன் இன்னும்? எருமா மாட்டின்னா ஏதோ ஒன்று வருமே, விளம்பரம்லாம் வரும். எருமாடு எருவா மாட்டினா எரும மாடு இல்லையா? பேரே வந்துச்சு. உபதேசம் வாங்கி நீங்கள் பயிற்சி பண்ணுறதுனால வயசு மாறாமல் இருக்குமா? உடல் கூறுகள் அதோட வேலையை செய்யாமல் இருக்குமா? அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். எல்லாம் சொல்கிறீங்களே அழகாக வராரு நல்லா இருக்கிறாங்கன்னு மட்டும் சொல்கிறீங்களே, இது என்ன பண்ணுங்க? நம்ம உபதேசம் வாங்கினோடனே மூஞ்செல்லாம் அழகாயிடுச்சு, பல பலன்னு இருக்குது, கண்ணெல்லாம் அழகாயிடுச்சு, தெளிவாக இருக்குது, என் சிந்தனை எல்லாம் மாறிச்சு, இப்போ தூக்கம் நல்லா வருதுன்னெலாம் சொல்கிறீங்கல்ல, இது என்ன பண்ணுங்க? நம்ம ஒன்றும் அதெல்லாம் கேள்வி அவாய்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கிறாங்க. உபதேசம் வாங்கின உடனே என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டா. என்னடா ஏன்டா உபதேசம் வாங்கின உடனே டைவர்ஸ் பண்ணிட்டா? இல்லை, உபதேசம் வாங்கிட்டு போய் என் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொன்னேன். என்னான்ட்டு சமாதி இல்லை, நைட்டு 12 மணி தட்டி எழுப்பிக்கிறான் பொண்டாட்டியை. எழுப்பி நான் சமாதி சாதி போகிறேன் வா. சமாதி சாதினா என்ன ஆவோ? சமாதி சாதினா செத்துருது, சொல்லிட்டு போயிருது. இப்போ ஊரில் சொல்லிட்டு என்ன பண்ணலாம்?
கல்யாணம் ஆகி ஒரு 6-7 மாதம் கூட இல்லை. அப்புறமா என் பொண்டாட்டி திட்டுறாங்கோ, நீங்கள் மெசேஜ் அனுப்பாதீங்கோ அப்படின்னா. சரிடா அண்ணன். அப்புறமா மெசேஜ் அனுப்புங்கோ அண்ணன். இப்போ ஐயா வணக்கம் எதுக்குடா? நான் என் பொண்டாட்டி கூட சேர்த்து வைங்கோ. அதெல்லாம் நெட்டு போல்டாயா. நான் இது ஒரு ஸ்பேனர் போட்டு 14 நம்பர் ஸ்பேனராக 15 நம்பர் ஸ்பேனர் சைஸை பார்த்து டைட் பண்ணி விட்றதுக்கு. என் நிலமை பார்த்தீங்களா எப்படி இதுன்ட்டு. உபதேசம் கொடுத்து அவர் போய் பண்ணிட்டு தான் சொல்லிடுறாரு. ரைட்டு 2 வக்கீலும் 2 பேரும் புருஷன் மாட்டி டைவர்ஸ் போயிட்டு திருவண்ணாமலையிலேருந்து ஃபோன் வருது. வக்கீல் பேசணுமான்னு கொடுக்குறான் என்கிட்ட. இது மாதிரி நீங்கள் என்னவோ சாமியாராமே. ஆமாம். சாவு கத்துறீங்களாமே. சாவை கத்தரலைங்க, சாவாமல் இருக்க கத்துறேன் நான். பொண்டாட்டி வந்து இது மாதிரி சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு பயந்துக்குது. இந்த சாமியாருங்கெல்லாம் என்ன பழப்பிச்சு நத்திங்கிறீங்க? குடும்பத்துக்கு எடுக்கிறது ஒரு வேலையா உங்களுக்கு? ஏங்க நான் குடும்பம் வரணுன்னு சொல்லுங்கிறேன். எனக்கு ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைங்க இருக்குது. நான் பொண்ணு மாப்பிள்ளை தேடினுக்கிறேன். என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் என்னமோ தெளிவாக தான் பேசுகிறீங்க. இவன் இப்படி சொன்னான் சார். கேள்வி வந்து மொட்டை வழுக்கம் வந்துச்சு. இல்லை உபதேசம் வாங்கிட்ட பிறகு இதெல்லாம் நடந்துருக்குது. 40 days கோர்ஸ்க்கு ஒரு புள்ள வந்துச்சு. கீழே கமாண்டு, இது பேசுதே அது என் புள்ள தான். இது பேசுதே இது என்னது என் புள்ள தான். நல்லா இருக்கிறா, அவன் நல்லா இல்லைன்னு பொய் சொல்கிறா. இந்த ஆள் பணத்துக்காக வேண்டி சொன்னா இது மாதிரி சொல்ல வச்சுக்கிறான்றாங்க கீழே கமாண்டில். மாதிரி வீரர்கள், சுத்த வீரர்கள் அதெல்லாம் நிறைய பேர் நான் சந்திச்சுன்னு வரேன். என்ன சாத்தியம் இருக்குதா? நல்லா அந்த உபதேசம் வாங்கினேன். டைவர்ஸ் ஆயிடுச்சு, முடி கொட்டிச்சு, பல்லு வந்துச்சுங்க. என்னங்க தெரியலையே, கொட்ட வேண்டிய முடிதானா? நான் என்ன சொல்கிறேன், உங்களை யார் உபதேசம் வாங்க சொன்னாங்க? இப்போ தான் உபதேசம் வாங்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். உபதேசம் வாங்கினா முடி கொட்டும், உபதேசம் வாங்கினா சாப்பிட்டீங்கன்னா சேர்த்துட்டு பீ வரும், உபதேசம் வாங்கினா கொஞ்சம் திமிரா பேசி பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே பிரச்சனை வரும். ஏன் காணாத கண்டல்ல இது வரைக்கும் தெரியாது, நமக்கு தெரிஞ்சிச்சுன்ற திமிரே மனுஷன் என்ன ஆகும்? அடுத்தோன்னே கேவலமாக பார்க்க வைக்கும். என்னை பார்த்து தெரிஞ்சு இவ்வளோ தெரிஞ்சு நான் அப்படித்தாங்கிறேன், நான் தாங்கிறேன், ஃபோன் பண்ண எடுத்து பேசிங்கிறேன் சொல்லிடுறேன். 4 வாட்டியாக கேட்டுனுக்கிறேன். ஆனாலும் பிளாக் பண்ணாமே இருக்கிறேன். பார்த்து பட்டு போய் பிளாக் பண்ணி விட்டேன். என்ன பண்ணுறது? இப்போ எடுக்கலாமா வேணாம் ஒரு யோசனை ஆகுது. இது மாதிரி பல பிரச்சனைகள் யார் நான் என்ன பண்ணுகிறேன்? ஃபோனை பண்ணி லவ் தாசான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? புரியுதா? கடவுள் ஒன்று, உடம்புல விசேஷம் இருக்குது, இதை தெரிஞ்சுன்னு போகலாம், அவ்வளோதானே தவிர இதெல்லாம் உன் திமிரலான்னா நான் என்ன பண்ண முடியும்? இல்லை ஒருத்தன் இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணிக்கிறான், நானும் ஐயா மாதிரி ஆகிட்டேன். என்னடா ஐயா மாதிரி ஆகிட்டேன்? ஐயா பார்ட்டிலெலாம் குடிச்சிட்டு சாதாரணமாக தானே பேசிட்டு இருப்பார். அப்படித்தான் இப்போ நான் ஃபுல் பாட்டில் அடிச்சுட்டு உன்னை கூட பேசிக்கிறேன், நானும் ஐயா மாதிரி ஆகிட்டேன். அவன் ஆச்சரியப்பட்டுக்கிறான். அந்த பக்கம் ஃபுல் பாட்டில் என்ன குச்சி பஸ் தண்ணியா சுத்தண்ணியா அந்த இடத்துலேருந்து அவனுக்கு நெக்கல் முச்சுவேன். இந்த கான்வர்சேஷன் என்கிட்ட வர சொல்கிறாங்க. முடி கொட்டுறது இல்லை, அதெல்லாம் என்னதான் நேச்சர் தான், வரதான் சரி. புரிஞ்சுன்னு வந்தாலும் வரலாம். ஐயோ போனால் முடி கொட்டுறோம் பொழுது என்ன பொங்கல் இருந்தாலண்டா இருக்குது ஒன்று மயிர் மட்டும்தான். மயிராக போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது, வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது. உங்களுடைய செட்டப், உடம்போட அமைப்பு வந்து அப்படி இருக்கும். எல்லாருக்கும் முடி கொட்டுறது இல்லை, எல்லாருக்கும் ஹெரிடிட்டி. அது பாயில்டெல்லாம் வருது, உள்ளெல்லாம் கொட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு, தாத்தாவுக்கு, பேரனுக்கு அப்படி இருக்கும். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 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 ஃபேமிலியில் அவனுக்கு கொட்டாது. கேட்டால் அவன் அவங்க அம்மாக்கார மாதிரி தாய்மாமா மாதிரி வருவான். ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸை பொறுத்தது என்ன ஆகும்? மாறும். பயிற்சிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்னெல்லாம் நடக்கும்? உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கும். 3வது கண் விழிப்பு வரும்.
நான் இருந்தாலும் பயிற்சி பண்ணேன், உபதேசம் வாங்கினேன், 1 வருஷமாக பயிற்சி பண்ணுகிறேன், எனக்கு 3வது கண் வரல சொல்லணும், வரலாம், வந்து கேட்கலாம், ஐயா இது மாதிரி பயிற்சி பண்ணுறேன், நோ சேஞ்சஸ்ன்னா ஒன்றும் கிடையாது. சூடு எடுத்து நெருப்பில் வச்சு நெத்திலே வச்சுட்டு அது மேட்ரு முடிச்சு. பச்செல்லாம் குத்திக்கிறாங்கண்ணா, பச்செல்லாம் குத்திக்கிறாங்க. சும்மா அது நெற்றிக்கண்ணெலாம் சாதாரணமாக வராது, நெருப்பு வச்சு நான் வந்துச்சுன்றுவான். ஏன் இல்லை என்ன பண்ணுவான், இந்த இல்லை சூடு வைப்பான்னா, சூடு வைக்க போகிறானோடனே வந்துடும். ஏன் இல்லை உனக்கு வந்து இது பயிற்சி வேலைக்கு ஆகாது, உனக்கு வேறு மாதிரியான வச்சு தான் அப்படின்னு பச்சையெல்லாம் குத்திருப்பாங்க பார்த்துக்கிறீங்களா? கிராமத்துங்களெல்லாம் உண்டு. அந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணலாம். காலை எடுத்து தலைமையில் வைக்கிறது, கையை தூக்கி வைக்கிறது, சூத்தாண்ட கை வச்சு தலைமையில் வைக்கிறது, தூக்கி விட்டுறதுலாம் இருக்குது. டிசைனாக பண்ணுகிறாங்க. நான் அப்படி இல்லை, பயிற்சி பண்ணால் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் நேர்மையாக என்ன பண்ணலாம், கேட்கலாம். 6 வயசு முடி கொட்டிச்சு, ஆண்மை இல்லாமல் ஆகிட்டேன், பொம்பளை இல்லாமல் ஆகிட்டேன், ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.